உங்கள் அனைவரையும் ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மயில் ரெக்கை இருக்குது. நிறைய பேர் வீட்டில் அழகுக்கு வாங்கி வைக்கிறாங்க, சிலர் ராசி சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி மயில் ரெக்கை யார் யார் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சில விதிகள் உண்டு. அதாவது நாகமாக குலதெய்வமாக இருக்கிறவங்க மயில் ரெக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் மயிலோட உணவே நாகம் தான். அப்போ நம்ம குலதெய்வமான நாகமாக இருக்கும்போது அங்கே கொண்டு மயில் ரெக்கை வச்சினாக்க நம்ம குலதெய்வம் வீட்டுக்குள் வராது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2, 7, 9 11 ராகு இருப்பவர்கள் வீட்டில் மயில் ரெக்கை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வைத்தோம்னால் ராகுவினால் நமக்கு வந்து சில நன்மைகள் கிடைக்கும். அதாவது 9, 11 இருக்கிற ராகுனால நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். அது அனைத்தும் தடுக்கப்படும். 2, 7 இருக்கும் ராகுவினால் மயில் ரெக்கை வைத்தோம் என்றால் குடும்பத்தில் பிரச்சனைகளும், மனைவி சரியாக அமையாமலும், அப்படியே அமைந்தாலும் பிரிவினை சண்டை சச்சரவோட ஓடிட்டு இருக்கும். அதனால இந்த 2, 7, 9, 11 ராகு இருப்பவரும் மயில் ரெக்கை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையும் அவங்க வீட்டில் எந்த இடத்துலையும் மயில் ரெக்கை வைக்கக்கூடாது. நாகமாக குலதெய்வமாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக எங்கேயும் மயில் ரெக்கை வைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்மளுடைய குலதெய்வம் கோயிலில் புத்து இருக்குது அப்படின்னாக்கா அந்த புத்து இருக்கிறவங்களும் அந்த மயில் ரெக்கை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால மயில் ரெக்கை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர். அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மயில் படமும் கழுகு படமும் அது வைக்கக்கூடாது. சிலர் வந்து வீட்டில் கழுகு அப்படியே பறந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி படம் வச்சுருக்காங்க, பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையும் வைக்கக்கூடாது. மயில் ரெக்கை யார் யார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகன் சம்மந்தப்பட்ட தெய்வங்க குலதெய்வமாக இருக்கிறவங்க மயில் ரெக்கை வைக்கலாம். வேற யாரும் மயில் ரெக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் யாருக்கா ஒருத்தருக்கு போய் பயன்படும். இந்த மயில் ரெக்கை வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக பயன்படும். அதனால் உங்களால் முடிஞ்சவரை ஷேர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் நல்லா நம்மளை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.